Friends, 8th standard NCERT rational numbers exercise 1.1 first class second sum 2 by 5 into minus 3 by 7 minus 1 by 6 into 3 by 2 plus 1 by 14 into 2 by 5. இதான் question. See, first we have to regrouping. அதாவது இதில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரீக்ரூப் பண்ணணும். ரீக்ரூப் பண்ணுறதுனா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2 by 5 இருக்குது, 3 by 7, 1 by 6, 3 by 2, 1 by 14, 2 by 5. ஸோ இப்போ 2 by 5 into 3 by 7, 2 by 5 into 1 plus 1 by 14. இப்போ இது ரெண்டையும் பக்கத்தில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே 2 by 5 இருக்குது, இங்கே 2 by 5 இருக்குது. ஸோ காமனாக ஒன்று வெளியில் எடுங்க. 2 by 5 minus 3 by 7 plus 1 by 14. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா, 1 by 6 into 3 by 2. First you see 2 by 5, இப்போ 3 by 7, 14 இருக்கு இல்லையா. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 7 2s are 14, 14 தான் எல்சிஎம் வரும். ஸோ 3 into 2 by 7 multiply by 2 plus 1 by 14 into 1 by 1 minus 1 by 6 multiply by 3 by 2. 2 by 5, 3 into 2 minus 6, 7 2s are 14 plus 1 by 14 minus 1 by 6 into 3 by 2. Listen, 2 by 5 minus 6 plus 1, so minus 5 by 14 minus 1 by 6 into 3 by 2. இப்போ distributive property, இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கேன்சல் பண்ணிவிடுங்க. 2ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணலாம். 7 2s are 14, 1 2 is 2. ஸோ 1 by 7 minus 1 by 6 into 3 by 2. 1 into 3, 3, 6 2s are 12. So 1 by 7 minus 1 by 7 minus, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 1 3 is 3. ஸோ minus 1 into 1 1, 2 2s are 4. ஓகேவா? இப்போ 7க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 28. 7க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 28 வரும். ஸோ minus 1 by 7 into 4 by 4 equal 1 into 4 4, 7 4s are 28 minus 1 by 4 into 7 by 7, 7 by 28. Next step, minus 4 by 28, இந்த பிளேஸில் minus 4, இந்த பிளேஸ்லேயும் minus 7, minus 7 by 28. Now you say இங்கே minus, இங்கே minus, so add minus 11 by 28. ஓகேவா? Answer is minus 11 by 28.